ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் வேறொருவரின் தூண்டுதலால் செயல்படுகிறார். அண்ணா சார், சில பேர் சொன்னாங்க, நீங்க தனியா உண்ணாவிரதம் இருக்க போறதில்ல, யாரோ உங்களை தூண்டி விடுறாங்க, யாரோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிராக நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. என்னுடைய இந்த முடி வெயிலால வெள்ளையாகல, அனுபவத்தால வெள்ளையாயிருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசான போராட்டம் கிடையாது. இந்த மாதிரி நான் என்னோட வாழ்க்கையில 10-11 உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கேன். சமூக நலனுக்காக 13 நாள் வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், நாட்டு நலனுக்காக. அதாவது திக்விஜய் சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த போராட்டத்தை RSS தான் ரிமோட் கண்ட்ரோல்ல நடத்துதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப கேலிக்குரிய விஷயம். நான் என் வாழ்க்கையில எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் நெருக்கமா இருந்ததில்லை. அவர் சொல்ற இந்த RSS, BJP இதெல்லாம் முற்றிலும் கிடையாது இப்படி ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் சோனியாஜிக்கு நான் லெட்டர் எழுதினேன். இவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க இப்படி பேசுறாங்கன்னா அவங்க மேல நம்ம எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். அவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கவங்க பொய் சொல்றாங்கன்னா இந்த நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? பொய் சொல்றாங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகிறது? அதான் லெட்டர் எழுதினேன். அப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இந்த பொய் சொல்றவங்களோட மூளைக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொன்னேன். அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல். அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? அண்ணா சார், நீங்க சோனியா காந்தியோட பேர் சொன்னீங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியும் லெட்டர் எழுதியிருக்கீங்க. அவங்க உங்களோட மூவ்மெண்ட்டுக்கும் லோக்பாலுக்கும் சப்போர்ட் தானே பண்ணாங்க. சோனியா காந்தி சொன்னதுனாலதான் இந்த கமிட்டியே உருவாச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுதான் எனக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்தது. சோனியா காந்தியும் அப்புறம் மன்மோகன் சிங் அவர்களும் நாங்க லோக்பால் பில்ல கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனா நடுவுல என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன மாயம் நடந்துச்சோ ஒன்னும் புரியல. நல்லா லோக்பால கொண்டு வரலான்னு தான் 2 பேரும் சொன்னாங்க. நான் நல்ல சட்டத்தை உருவாக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு முழுசாவே மாறிட்டாங்க. சோனியாஜியோட ஒரு நேஷனல் அட்வைசரி கமிட்டியோட உறுப்பினர் இருக்காரு, ஹர்ஷ் மந்தர். நான் அவருடைய ஆர்டிக்கலை படிச்சேன். நான் ஜந்தர் மந்தர்ல அண்ணாவோட போய் ஏன் உட்கார்லன்னு எழுதியிருந்தாரு. அதுக்கான காரணம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, மேடைக்கு பின்னாடி பாரத தாய் படம் வச்சிருந்தாங்க, அது RSS கூட்டணி வச்ச மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு. அதாவது என்னன்னா, நம்ம என்ன நிற கண்ணாடி போட்டிருக்கோமோ எல்லாமே அதே நேரத்துல தான் தெரியும். அந்த கண்ணாடி எந்த கலர்ல இருக்கோ அப்ப கண்டிப்பா அதே கலர்ல தான் தெரியும். கண்ணாடியோட கலரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இன்னொரு காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேஜ்ல RSSல இருந்த ராம் மாதவ் வந்திருந்தாரு. அப்புறம் RSS உடைய தலைவர் பயாயி ஜோஷி உங்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தாரு. அதனாலதான் அவங்க ஜந்தர் மந்தருக்கு வரல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காரு. யார் வந்தாலும் யார் வரலனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு கழகத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் எங்க ஸ்டேஜில் எந்த அரசியல் கட்சியும் இருக்காது. ஆனா ஒருத்தர் மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க குழுவினரும் கீழே தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நாங்க போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிக்காரங்க என் பக்கத்தில் உட்காருவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க, அதை எடுத்துட்டு போய் அரசியலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதனால நான் யாரையும் வரவிட மாட்டேன். எந்த கட்சியும் போராட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன். இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க எந்த கட்சியையும் உள்ள விடமாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா உங்களுடைய இந்த முழு போராட்டமும் ஆன்டி காங்கிரஸ் மாதிரி தெரியலையா? காங்கிரஸ் தான் முழு டார்கெட் மாதிரி தெரியலையா? வரக்கூடாதுன்னா என் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். என் முன்னாடி உட்காருங்க. நாட்டுக்காக போராடணும்னா முன்னாடி உட்காருங்க. ஏன் பக்கத்துல உட்காரக்கூடாது? அதாவது இந்த நாட்டோட நல்லதுக்காக எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு தான் என் ஆசை. ஆனா சில நேரங்கள்ல
அரசியல்வாதிங்க என்னை வச்சு தவறா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த காரணத்தினால நான் யாரையும் என் பக்கத்துல உட்கார விடல. முன்னாடி உட்கார சொல்றேன். நீங்க பாத்திருப்பீங்க, உமா பாரதி வந்தாங்க, எங்க ஆளுங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது தப்பு, ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல. மக்கள் கூட்டத்துல உட்கார்றதுக்கு யாரையும் தடுக்க கூடாது. அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒன்னும் பரவாயில்ல, பொதுமக்களோட தாராளமா உட்காரலாம். ஆனா ஸ்டேஜில் உட்காரக்கூடாது. இதுதான் எங்களோட ரூல். ஏன்னா எல்லாரும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தானே, யாரும் வேற நாட்டுல இருந்து வந்தவங்க இல்லையே, எல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க தானே. ஒரே எண்ணம் இருக்கிறவங்க ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா தூரத்துல இருந்தே அவங்க ஆதரவு கொடுக்கலாமே, என்ன இருக்கு? சரிதானே? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றீங்க இப்போ லோக்பால் பில் சரியா வரலனா, அரசாங்கம் சொல்றபடி நடந்தா அதனால எந்த பயனும் இல்லனா நீங்க போராட்டம் நடத்துவேன்னு சொல்றீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. என்னோட அனுபவத்துல 10-15% மக்கள் தான் விழிப்புணர்வோட இருக்காங்க. நிறைய பேருக்கு போராட்டத்துல கலந்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா முழுசா அவங்களால தயார்படுத்திக்க முடியல. சில பேரோட லைஃப் ஸ்டைலால அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. அப்படிப்பட்டவங்கள நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? இந்த நாடு முழுக்க அந்த போராட்டத்துல பங்கேற்க நீங்க என்ன முயற்சி எடுப்பீங்க? வீட்ல மனைவி, குழந்தைங்க, அப்பா அம்மா, குடும்பம்னெல்லாம் இருந்தா அவங்களால எப்படி ரோட்டுக்கு வர முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க முழு நேரமா போராடுற மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பா போராட முடியாது. ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாம். குறைஞ்சபட்சம் போராட்டம் நடக்கும்போது ரோட்ல நின்னாவது ஆதரவு கொடுக்கலாமே. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதை பண்ணாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, 60 வயசாயிருச்சு, 65 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, அவங்க பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போறதுல என்ன இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? காலையில எழுந்ததும் டிஃபனு, 2 நேரம் சாப்பாடு அங்க கிடைக்குது இல்ல? எவ்வளவு நாள் முடியுதோ தாக்கு பிடிக்க வேண்டியதா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். முடிவு. சரி, இது இருக்கட்டும். இது போலதான் நம்மால ஆதரவு தர முடியும். ஆனா அண்ணா சார், சில பேர் சொல்லியிருக்காங்க உங்க மூவ்மெண்ட்ல இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்கெல்லாம் ஓட்டு கூட போட போகாதவங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இளைஞர்கள் தயாரா இருக்கணும். 10 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. அந்த 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா ஓட் போடுறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த 10ல ஒருத்தர் கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல, கரப்டடா இருக்காங்க, நான் யாருக்கு போய் ஓட்டு போடுறதுன்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்கறாங்க. 10 கேண்டிடேட்ஸுக்கு அப்புறம் நோட்டாவுக்கு ஓட் பண்ணுங்க. 11ஆவதா நோட்டாவுக்கு, 11ஆவது நோட்டாவுக்கு. அப்ப ஓட்டர் பாப்பா, ஒருத்தரையும் பிடிக்கல, எனக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் குத்துவேன்னு. அந்த 10 பேர்ல எதுக்கு ஓட்டு அதிகமா விழுந்திருக்கோ எலெக்ஷன் ரத்தாயிடும். இன்னொரு தடவை எலெக்ஷன் வைங்க. இன்னும் எத்தனை பேருக்கு பணம் கொடுக்குறீங்களோ கொடுங்க பணத்தை. 10 கோடிக்கு மேல செலவழிக்கிறாங்க. ஒரு எலெக்ஷன்ல 10 கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டா அப்ப மூளை தன்னால செயல்படும். அதுதான் இனிமே நம்ம செய்யணும். ஆனா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜந்தர் மந்தர்லயும் ராஜ்காட்லயும் உங்க போராட்டத்துக்கு துணையா வந்த இளைஞர்களுக்கு லோக்பாலும் தெரியாது, அப்புறம் ஜனநாயகமும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் தெரியும். ठंडा ठंडा कूल कूल अन्ना हजारे वंडरफुल. இப்ப நடந்த போராட்டத்துல இளைஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நான் அவங்கள பார்த்தேன். 400-500 நகரங்கள்ல இருந்து இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க கையில இருந்த அந்த தேசிய கொடி எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது. இந்த போராட்டத்து மூலமாவது குறைஞ்சபட்சம் தேசப்பற்று விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. முழக்கமிட்டாங்க, அவங்கெல்லாம் முழக்கமிட்டாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். சுதந்திரம் கிடைச்ச இந்த 62 வருஷத்துல இளைஞர்களோட மனசுல இந்த தேசப்பற்று இருக்கிறத பார்த்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளைஞர்களால மட்டும்தான் இந்த நாட்டை சரி செய்ய முடியும்.